கனக்கா காலையிலேயே வாசல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டுல யாரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு கேட்டுச்சு. அந்த சத்தத்தை காதுல வாங்கிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா. கனக்காவோட புருஷன் மல்லையா சத்தத்தை கேட்டு வெளியே வந்தான். ஏண்டி, என் பசிய தீக்கிறதுக்கு எதான செய்யலாமான்னு உனக்கு யோசனை இருக்கா? யாரு வீட்டுல என்ன சண்டை நடக்குதுன்னு காது கொடுத்து கேக்குற வேலைதானா உனக்கு? ஐயோ, எல்லாம் செஞ்சு வச்சாலும் போட்டு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா? சரி வாங்க, போட்டு குடுக்கறேன். மல்லையாவுக்கு ஒரு தட்டுல இட்லிய போட்டு கொடுத்தா கனக்கா. அப்பவே அவன் சந்தேகமா அவளை பாத்துக்கிட்டு தான் இருந்தான். என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காருங்க இப்போ பேச ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. ஐயோ, சாப்பிட்டுக்கிட்டே நான் சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. அந்த பக்கத்து வீட்டு புருஷன் பொண்டாட்டிய பாக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா அன்பா இருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அன்பை இன்னைக்கு பாத்தீங்களா? அவங்களுக்குள்ள அன்பு அதிகமாயி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நாய் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. பாத்தீங்களா? ஐயோ, இவ வாய் பாத்தியா எப்படியெல்லாம் பேசுதுன்னு. எனக்கு சொன்ன இந்த வார்த்தையே வெளியாருக்கிட்டையும் சொல்லிடாத. சீ, நான் என்னத்துக்கு சொல்றேன்? மத்தவங்க வீட்டு கதை எனக்கு என்னத்துக்கு? அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி மூட்டி விடுறவ நானா? ஆமா ஆமா, உன்னை பத்தி வெளியே எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. சரி, நான் கோடனுக்கு போயிட்டுறேன். மல்லையா எந்திரிச்சு வெளியே போனா. கனக்கா வாசப்படிக்கிட்ட வந்து புருஷனுக்கு டாட்டா காட்டினா. வெளியே வந்து நின்னவ சத்தமா கூப்பிட்டு சொன்னா, பாத்து போங்க, சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க. சொன்னதெல்லாம் மனசுல எதையுமே வச்சுக்காதீங்க. புருஷன் பொண்டாட்டினா சண்டை இருக்கிறது தான். தப்பிச்சேண்டா சாமி. இப்படி புருஷன் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா கனக்கா. அப்ப உடனே பக்கத்து வீட்டு ராஜி வீட்டுக்கு வந்தா. அண்ணி, அண்ணனுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்துச்சா? ஐயோ, எனக்கு எங்க இருந்து அந்த மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாம்? பக்கத்து வீட்டுலதான் காலையில இருந்து ஒரே சண்டை. ஐயோ, அப்படியா? நம்மளுக்கு என்னத்துக்கு, வாங்க வெளியே போலாம். இப்படி காலையில 9 மணிக்கு கனக்கா ராஜ்ய வீட்டை விட்டு வெளியே போனவங்க 11 மணிக்கு தான் உள்ள வந்தாங்க. கனக்காவுக்கு இது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். அவளுக்கு காது கொஞ்சம் தூரம். அந்த ஊர்ல எங்க சண்டை நடந்தாலும் கனக்காவோட செவுடு காதுக்கு தான் முதல்ல வந்து சேரும். கனக்கம் சொல்ல மாட்டேன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வருவா. மல்லையா எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் பேச்ச கொஞ்சம் கூடவும் கேட்கவே மாட்டா. ஒரு நாள் கனக்காவோட பக்கத்து வீட்டுக்காரங்கான கங்கம்மா யாருக்கோ காத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கனக்கா அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தா. எவ்வளவு நேரமானாலும் அவங்க வீட்டுக்குள்ள போகவே இல்ல. அவங்க காத்துக்கிட்டு இருந்தவங்க வரவே இல்ல. அத பார்த்த கனக்காவுக்கு விஷயம் என்னன்னு புரியாம தாங்க முடியல. அப்பா, எதுக்குதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க பிறக்குறாங்களோ என்னவோ. உடனே அவகிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டே ஆகணும். இல்லனா என்னோட தலை வெடிச்சிரும். இப்படி கனக்கா அவங்க முன்னாடி போய் நின்னா. அவங்களும் சிரிக்க முடியாம கஷ்டப்பட்டு சிரிச்சாங்க. கங்கா, எதுனாலடி ரோட்ல நின்னுகிட்டு இருக்க? யாருக்காச்சு காத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா கனக்கா, எக்ஸாம் எழுத என் பொண்ணு காலையிலேயே போனா. இது வரைக்கும் வரவே இல்ல. என்னது, இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவ எங்கதான் எக்ஸாம் எழுத போனா? நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தான் போயிருக்கா. 3 மணிக்கு வரேன்னு சொன்னவ 3 மணி நேரம் கழிஞ்சாலும் வரல. வருவா, நீங்க அவளை பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க. அப்படி சொல்லி கனக்கா அங்கிருந்து கிளம்பி வந்தா. இதுதான் விஷயமா? 3 மணிக்கு வரேன்னு சொன்ன பொண்ணு 3 மணி நேரம் கழிஞ்சாலும் வரலனா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல. அதே நேரத்துல உப்புக்காக நாஞ்சார் அம்மா கனக்கா வீட்டுக்கு வந்தாங்க. கனக்கா, கொஞ்சம் உப்பு இருந்தா குடுக்கறியா? உப்பா? சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுக்கிட்டே சமையலறைக்குள்ள வந்தா. நாஞ்சார் அம்மா அதை கவனிச்சு கனக்கா வந்த உடனே கேட்டாங்க, என்ன கனக்கா, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சொல்றது? நான் அது வெளியே சொன்னா ஆவாதே. எனக்கு சொல்லு கனக்கா. எனக்கு சொன்னா காத்துக்கு சொன்ன மாதிரி யாருக்குமே தெரியாது. என்னான்னு சொல்றீங்க? கங்கம்மா பொண்ணு டவுனுக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிட்டு போனாலாம். 3 நாள் ஆனாலும் இன்னும் வரலையா? என்னது, அப்படியா? அந்த பொண்ணு அப்படி பண்ணிடுச்சா? பாவம், கங்கம்மாவை பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பொட்ட பசங்களை பெத்து வளர்க்கறது சாதாரணமான விஷயமா? எனக்கு அந்த கஷ்டத்தை பத்தி நல்லா தெரியும். உனக்கு தான் பொட்ட பசங்களே இல்லையே, உனக்கு எப்படி கணக்கா இதெல்லாம் புரியுது?
ஊர்ல இருக்கிற பொட்ட பசங்களை பார்த்தா என்னோட பொண்ணு மாதிரியே தெரியுது. அதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, அழுகாத, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி கனகா கவலைப்பட்டுக்கிட்டே உக்காந்தா. இப்படியே கனகா அங்க உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சா. அப்பா, என்னோட பாரத்தை இறக்கி வச்சிட்டேன். அது சரி, அந்த கங்கா சொன்னது 3 நாளா 3 மணி நேரமா? போனா போட்டோம், அந்த பொண்ணு வராதது உண்மைதானே? நான்சாரம்மா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம கனகா அன்னைக்கு கிடைக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொன்னா. இப்படி அப்படின்னு இந்த விஷயம் கங்கம்மா காதுக்கு போச்சு. கங்கம்மாவுக்கு விஷயம் தெரியும் போது 3 மணி நேரம் 3 வாரம் ஆயிருந்துச்சு. கங்கம்மா கோவத்தோட கனகா வீட்டுக்கு வந்தா. மல்லையா வெளியே போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான். ஏண்டி கனகா, என் பொண்ணு எக்ஸாம் எழுத போய் 3 மணி நேரம் இன்னும் வரலன்னு நான் சொன்னா, என் பொண்ணு வீட்டை விட்டு போய் 3 வாரம் ஆயிருக்குன்னு எல்லார்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஐயோ கடவுளே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் 3 மணி நேரம்னு சொல்லல, 3 நாளுன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன யோசிச்சாங்களோ? உனக்கு எதுக்காகடி தேவையில்லாத வேலை? 3 நாள் 3 மணி நேரம் இருந்தாலும் உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை? இது நல்ல கதையா இருக்கே. கங்கம்மா சொல்றது எனக்கு சரியா கேட்கல, அதனால்தான் 3 மணி நேரம் 3 நாள் ஆயிடுச்சு. கங்கம்மாவுக்கு கோவம் வந்து கனகாவோட முடிய பிடிச்சா. கனகா கூட கங்கம்மாவோட முடிய பிடிச்சுக்கிட்டா. இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த சண்டைய தடுக்கிறதுக்காக மல்லையா நடுவுல போனா. மல்லையாவே கீழே விழுந்துட்டான். அன்னைக்கு சாயங்காலம் மல்லையா தலையை பிடிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தா. ஏங்க, அடி பெருசா பட்டுடுச்சா? நான் மருந்து ஏதாச்சும் கொண்டு வந்து போடட்டுமா? அடி பட்டது கூட பரவாயில்லடி, உன்னதான் வெட்டி போடணும். உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வாய மூடிட்டு உக்காருன்னு. என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்க மேல சத்தியம். உனக்கு பெரிய கும்பிடு போடுறேன், என் மேல சத்தியத்தை வைக்காத, உன் மேலேயே சத்தியத்தை வச்சுக்கோ. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். மல்லையா தலை நிமிந்து அவளை பார்த்தான். அன்னையில இருந்து எல்லா கடவுளுகிட்டையும் என்னோட பொண்டாட்டி பேசவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருந்தான். எந்த கடவுளும் அவனுக்கு உதவி செய்யல. இந்த வாட்டி கனகாவோட குறி மல்லையா மேலதான் இருந்துச்சு. ஒரு நாள் பால் ஊத்துறதுக்கு சீனையா வந்திருந்தான். கனகா சீனையா கிட்ட போய் பேசுனா. என்னப்பா, என்ன விசேஷம்? நான் என்னன்னு சொல்றது, இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதுல, அத பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? மல்லம்மா, பொல்லி அண்ணன், புல்லம்மா. இப்படி சீனு விஷயத்த சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கனகா வீட்டுக்குள்ள வந்த உடனே சீனா சொன்னதை யோசிக்க ஆரம்பிச்சா. அவன் என்ன சொன்னா? மல்லையாவுக்கு பைத்தியமா? மல்லையானா என்னோட வீட்டுக்காரரு, அவருக்கு பைத்தியமா? ஆனா யாருமே என்கிட்ட விஷயத்த சொல்லவே இல்ல. வீட்டு விஷயம் முதல்ல ஊருக்கு தெரியும்ன்றது இப்படிதான். அப்பவே எதேதோ யோசிக்க ஆரம்பிச்சா கனகா. தன்னோட புருஷனை பத்தி தானே இந்த மாதிரி விஷயம் வருதுன்னு வாய மூடிக்கிட்டு கனகா சும்மா இருக்காம இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு வாய மூடிக்கிட்டா. ஆனா அவளால இருக்க முடியல. நான்சாரம்மா சரியான நேரத்துக்கு வந்து அவளுக்கு முக்தி கொடுத்தாங்க. என்ன கனகா, உன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? எங்க வீட்டுக்காருக்கு பைத்தியமா? இப்படி அந்த விஷயம் கனகா வாயிலிருந்து வெளியவே வந்துருச்சு. இப்படி மல்லையாவுக்கு பைத்தியம்னு விஷயம் எல்லா பக்கமும் பரவி போச்சு. பாவம், இந்த விஷயம் தெரியாத மல்லையா யாருகிட்ட பேசினாலும் எல்லாரும் அவங்கிட்ட இருந்து தூரம் போயிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க எல்லாரும் நான் பேச போனா என்கிட்ட இருந்து தூரம் போறாங்க? என்ன விஷயம்? என்னங்க ஏதோ யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்து தூரமா போறாங்க. ஆமாங்க, எல்லாமே கலிகாலம். உங்களுக்கு தான் இந்த நிலைமை வரணுமா? இப்படி ஊரு பெரியவங்க மல்லையாவை விசாரிக்க அவன் வீட்டுக்கு வந்தாங்க. மல்லையா, இப்போ நீ எப்படி இருக்க? எனக்கு என்னங்க, நல்லாதான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வாட்டி போனா போதும், பைத்தியம் எல்லாம் விட்டு போயிடுமா? ஆமா, எனக்கு பைத்தியம்னு யார் உங்களுக்கெல்லாம் சொன்னது? ஊரு முழுக்க இப்படிதான் பேசிக்கிறாங்க, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியம் இல்லங்க, யாரு இப்படி ஊரு பூரா சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்னது, உங்களுக்கு பைத்தியம் இல்லையா? எதனால அந்த வீரையா அப்படி சொன்னாரு?
அப்படி சொல்லி சீனையாவை கூப்பிட்டாங்க. ஏண்டா சீனையா, எனக்கு பைத்தியமா? அது எனக்கு எப்படி ஐயா தெரியும்? டேய், பேச்ச மாத்தாதடா. நீ தானடா என்கிட்ட காலையில சொல்லிட்டு போன. ஐயோ அம்மா, நான் எப்பமா அப்படி சொன்னேன்? டேய், நீ என்னடா சொல்லிட்டு போன? பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் நின்னு இருக்காங்கன்னு அம்மா கேட்டாங்க என்கிட்ட. புள்ளி அண்ணா, பாபு அண்ணன், புள்ளி அம்மான்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க ஒண்ணுமே பேசல. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் போங்க. அப்போ எனக்கு தாங்க சரியா காதுக்கு கேட்கல. நான் அவசரப்பட்டு உங்களுக்கு பைத்தியமா இருக்கும்னு நினைச்சு என்னோட பிறந்த வீட்டுக்கே போயிடலான்னு நினைச்சேன். ச்சே, இப்ப கூட ஒன்னும் குறையில. இப்ப கூட நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு, இல்லனா அங்கேயே அந்த நாக்க வெட்டிட்டு வா. கனக்காவ ஒரு மூலையில உட்கார வச்சான். அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துக்கு மல்லையாவுக்கு கனக்காவ ஒண்ணுமே செய்ய முடியாது. சீனையா ரங்கையா சாயங்காலம் நேரத்துல பத்திரமா வலைய எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து மீன் பிடிக்க வீரண்ண கூட அவங்க கூட இருந்தாரு. இன்னைக்கு நைட்டே நிறைய மீனுங்களை பிடிச்சி லோடு பண்ணணும்டா. ஆமாண்டா, நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன். இந்த தடவை நிறைய பணத்தை சம்பாதிக்கணும்டா. வீரண்ணா அவங்க பின்னாடியே நடந்துகிட்டு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான். அங்க 3 பேரும் சேர்ந்து தண்ணி கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது அங்க துரை படகுல உக்காந்துட்டு இருந்தாரு. துரைய பார்த்த உடனே ரங்கையா சீனையா பயத்துல நின்ன இடத்துலயே அப்படியே நின்னுட்டாங்க. என்னடா இந்த மனுஷன் இங்க உக்காந்து இருக்காரு? நம்மளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாரண்ணா அவரு? அவரை பார்த்து நீங்க ஏன் பயந்துகிட்டு இங்கே நின்னு இருக்கீங்க? அந்த படகு அவருது தான்டா. அவருக்கே தெரியாம அந்த படகை கொண்டு போய் மீன் பிடிக்கலாம் தான் நாங்க வந்திருக்கோம். இப்போ நாங்க என்ன பண்றது? இப்போ நம்ம அவங்க முன்னாடி போய் தான் ஆகணும். தீபாவளி வேற வருதுல, நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் காசை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சரியான பணத்தாசை பிடிச்சவன். நம்மள மாதிரி ஆளுங்களை நம்பிதான் இவன் உயிர் வாழ்றான். அப்போ உங்களுக்கு அந்த படகு வேண்டாமான்னா? வேணும்டா. அந்த படகை கூட நாசம் செஞ்சவன் அவன்தான். இப்போ அவனோட படகை தான் நம்ம வியாபாரத்துக்கு கொடுத்திருக்கான். ரொம்பவே மோசமானவன் அவன். ஐயோ, சத்தமா மட்டும் பேசாத, அவன் காதுக்கு விழுந்தா அவ்வளவுதான். இப்படி 3 பேரு சேர்ந்து அவங்க கூட போனாங்க. வாங்கடா, என்னடா நல்லா இருக்கீங்களா? ஆமா, என்ன நல்லா இருக்கிறதோ என்னவோ. இங்க பாருங்க, இந்த படகெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு. இதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க கூடாதா? ஐயோ ஐயா, அது மேல இருக்கிற பெயிண்ட நாங்க என்னத்துக்கு பாக்குறோம்? நாங்க போடுறது மீன் பிடிக்கத்தானே. இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க நல்லா இருந்தாலும் எனக்கு மட்டும் இதெல்லாம் பார்க்க பிடிக்காது. இந்த வேலைய நானே செஞ்சுக்கிறேன். என்னோட ஆளுங்க கிட்ட சொல்லி அனுப்பிடுங்க. அப்படி சொல்லி துரை அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சீனையா ரங்கையா 2 பேருமே அவரையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நினைச்ச மாதிரியே துரை போனவரு திரும்பி வந்தாரு. சொல்ல மறந்துருச்சு. இதுக்கப்புறமா மாசத்துக்கு 6000 ரூபாய் கட்டணும். படகுங்களை சரி செய்யணும். நிறைய வேலை இருக்கு. அதை கேட்டு அவங்க 2 பேரு அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. என்னது, ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாவா? யாருப்பா நீ? நான் புதுசா இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கேங்க ஐயா. அப்படியா? உனக்கு படகு ஏதானா வேணும்னா என்னத்தான் கேட்கணும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி சொல்லி துரை அவங்க அங்கிருந்து கிளம்பி போனாரு. சீனையா ரங்கையா எதுவுமே பேசாம அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா, ஏன்னா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? போன மாசம் வரைக்கும் 3000 ரூபாய் தான் கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. மாசம் முழுவதும் கஷ்டப்பட்டா எங்களுக்கு கிடைக்கிறது 10,000 ரூபாய். அதுல 6000 ரூபாய் இவங்களுக்கே கொடுத்துட்டா மிச்சம் இருக்கிற 4000 ரூபாய் வச்சு நாங்க என்ன செய்யறது? சரி வாடா, இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும். அப்புறம் மீனை எப்ப பிடிக்க போறது? வா போலாம். 3 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்க புறப்பட்டாங்க. ராத்திரி முழுக்க 3 பேரும் மீனுங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வலைய கூட போட்டாங்க. வலையில நிறைய மீன் சிக்கிடுச்சு. இதை எல்லாரும் ஆச்சரியத்துல பார்த்தாங்க. இப்படி சீனா ரங்கையா 2 பேரும் சேர்ந்து வலைய போட்ட போது அதை புடிச்சு இழுக்கிறதுக்கு கோபாலம் ராஜு அவங்க 2 பேரும் வந்தாங்க. டே ரங்கா, நிறைய மீனை தான் புடிச்சிருக்கீங்கடா. அது சரி, ஏன்டா இவன் மூஞ்சி இப்படி இருக்கு? என்னடா நடந்துச்சு? ஆமா, உன் மூஞ்ச பார்த்தா எதுக்கோ கவலைப்படுற மாதிரி இருக்கு. ஏண்டா, அப்படி என்னதான் நடந்துச்சு?
அத நான் சொல்றேங்க. நாங்க மீன் பிடிக்கிறதுக்குன்னு தண்ணி கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது அங்க அந்த துரை உக்காந்து இருந்தாரு. அவரு இதுக்கப்புறம் மாசத்துக்கு 6000 ரூபாவை கட்ட சொன்னாரு. என்னது 6000மா? அவன் என்ன மனுஷனா பிசாசா? ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் கட்டுனா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? ரங்கையா, சீனையா, நீங்க மீன் பிடிக்கிற வழிய பாருங்க. நான் போய் துரைகிட்ட என்ன விஷயம்னு கேட்டுட்டு வரேன். அப்படியே ஆகட்டும். கோபாலம் வேலைக்காரங்களை கூட்டிக்கிட்டு துரைய பார்க்க துரை வீட்டுக்கு போனாங்க. சீனையா ரங்கையா மீனை வித்துட்டு அதுக்கப்புறம் இவங்க பின்னாடியே வந்தாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்த வீரண்ண கூட இவங்க கூடியே வந்தாங்க. என்னடா எல்லாரும் கூட்ட சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாருமே காசை தான் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயா, போன மாசம் வரைக்கும் 3000 ரூபாய் தான் கட்ட சொன்னீங்க. இப்ப திடீர்னு 6000 ரூபாய் கட்ட சொன்னா நாங்க எங்க தான் போறது ஐயா? இங்க பாருங்க ஐயா, நாங்க மாசத்துல சம்பாதிக்கிறதே 10,000 ரூபாய். அதுல 6000 ரூபாய் உங்களுக்கே கொடுத்துட்டா நாங்க குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம். நாங்க என்ன பண்றது? நீங்க சொல்றது கூட நிஜம்தான். உடனே இவ்வளவு காசு கட்டுங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க கூட என்னதான் செய்வீங்க? எங்க மேல கருணை காட்டி 3000 ரூபாய்க்கே வேலைய முடிச்சு கொடுக்குறோங்க ஐயா. இப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு கூட பிடிக்கல. என்கிட்ட அதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அது என்னன்னா, நீங்க 1 கிலோ மீனை எத்தனைன்னு விக்கிறீங்க? கிலோ 50 ரூபான்னு வியாபாரம் செய்யறோம் ஐயா. இன்னைக்குல இருந்து 150 ரூபாய்க்கு 1 கிலோ மீனை வித்துட்டு வாங்க. இதனால உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும், எனக்கு கூட வாடகை கட்ட உங்களுக்கு கஷ்டமே ஆகாது. பின்னாடி இருந்த வீரையா முன்னாடி வந்தான். என்னது, மீனுக்கு விலைய நீங்க எப்படி சொல்லுவீங்க? மீனை விக்கிறது நாங்க தான் முடிவெடுக்கணும். ஓஹோ, புதுசா வேலைக்கு வந்தவன் கூட பேச ஆரம்பிச்சிட்டா. நீ போய் பின்னாடி நில்லுடா. முதல்ல இந்த படகு உந்தா இருக்கலாம், ஆனா இவங்களோட படக நாசம் செஞ்சது நீதானே. அப்போ நீ எப்படி பேசுவ? இவங்களுக்கு விலைய சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா? டேய், நீ ரொம்ப பேசுறடா. இதுக்கப்புறம் நீ மீன் விற்க வரவே கூடாது. நீ வேற வேலைய தேடிக்கிட்டு போ. அத சொல்ல நீ யாருடா? பொறுக்கி நாய. என்னது, நான் பொறுக்கி நாயா? ஆமாண்டா, நீயும் மூஞ்சியும். பாத்துக்கிறேன்டா, கண்டிப்பா வேற வேலை பாத்துக்கிறேன். என்னன்னு கேக்குறியா? நானே படகு செய்ய ஆரம்பிக்கிறேன். டேய், என் முன்னாடி நின்னு பேசக்கூட எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பகைச்சுக்கிட்டு திமிரா பேசுறியா? நீ எப்படி வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். பாக்கலாண்டா யாரு என்ன ஆக போறாங்கன்னு. நான் கண்டிப்பா படகுங்களை செஞ்சு 6000 ரூபாய்க்கு விக்கிறேன். இப்படி சபதம் போட்டு போனா வீரண்ணா. துரை ரொம்பவே கோவமா இருந்தாரு. அங்க நின்னவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாரும் அங்கிருந்து திரும்பி வந்து ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்தாங்க. வீரண்ணாக்கு இருக்கிற தைரியத்துல கொஞ்சம் கூட நம்மளுக்கு இல்லவே இல்லையேடா. சும்மா சவாலு மட்டம் போட்டா பத்தாதுடா வீரையா, அத செஞ்சு காட்டணும். அதுக்கு தைரியம் வேணும். வீரண்ண மட்டும் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டானா பாவம் அந்த துரை எவ்வளவு கஷ்டத்தை தான் படுவாரோ. அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா இருக்கிறது சரியில்லை இல்ல? ஆமா, அந்த துரை செய்யற காரியத்துக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லாம பேச முடியல. அந்த வீரண்ண செய்யற காரியத்துக்காவது நம்ம துணையா இருக்கலாம்ல. இப்படி வீரண்ண கூட இருக்கலாம்னு எல்லாருமே முடிவெடுத்தாங்க. இப்படி சொன்ன மாதிரியே படகு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை தேடிக்கிட்டு இருந்தான் வீரண்ணா. இப்படி உடனே வீரண்ணா படகு செய்ய ஆரம்பிச்சான். பகலு ராத்திரின்னு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேலைக்கு படகு தயாரிச்சான். அன்னைக்கு நைட்டு துரை வீரண்ணாவை பாக்குறதுக்கு வந்தான். ஓ, சொன்ன மாதிரியே ஒரு படக தயாரிச்சிட்டியா? ஆமா, உனக்கு மேல படக நானு தயாரிக்க போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் எனக்கும் நஷ்டம் வராத மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேக்குறியா? என்ன அது? நீ சொன்ன மாதிரி படகுங்களை நீயே செஞ்சு எனக்கு வித்துரு. அதுக்குன்னா 6000 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் போட்டு நானே வித்துக்கிறேன். உன்னோட காசு உனக்கு கிடைக்கும். என்ன சொல்ற? எனக்கு என்னோட காசு கிடைச்சா அதுவே எனக்கு போதும். சரி, நான் உங்களுக்கே கொடுக்கறேன். இவ்வளோ சீக்கிரம் நீ ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, புத்திசாலிதான்.
நான் போய் பணத்தை கொண்டு வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? நான் செஞ்ச படகு நீங்க பார்த்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் நான் செஞ்சது நல்லா இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாதுல. அதுல என்ன இருக்கு? எனக்கு வித்ததுக்கு அப்புறம் அத மீன்காரங்க தான் கொண்டு போவாங்க. எனக்கு என்ன நஷ்டம்? அதெல்லாம் சரிதாங்க. ஆனாலும் நான் செஞ்சதை நீங்க பார்த்தே ஆகணும்ல. சரி வாங்க, நம்ம ஒரு வாட்டி தண்ணிக்குள்ள போயிட்டு வரலாம். துரை வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா வீரண்ணா அவரை வற்படுத்தி தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனா. அப்போ துரை ரொம்ப பயத்துல, வீரண்ணா சமுத்திரத்துல அதிகமா காத்தடிக்குது, நம்ம தண்ணிக்குள்ள போகணுமா? என்ன இது சிங்கம் மாதிரி இருக்கிற நீங்க இந்த காத்துக்கெல்லாம் பயப்படலாமா? இது பயம் இல்ல, முன்ஜாகிரதை. என்னன்னா என்ன, இது பெரிய காத்தா சொல்லுங்க. வீரண்ணா படக தண்ணிக்குள்ள விட்டான். அங்க காத்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அந்த காத்துக்கு படகு தண்ணியில தேலிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததோட ரொம்பவே பயந்தாரு. தண்ணி மேல பட்டு குளூர்ல உதறினாரு. வீரண்ணா வேகம் கரைக்கு போலாம், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐயோ வேண்டாம், எப்படியோ தண்ணிக்குள்ள வந்துட்டோம், மீன் குடிச்சிட்டு போலாம், கொஞ்ச நேரம் இருங்க. துரை ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. ஆனா வீரண்ணா வேணும்னு அவரை தண்ணிக்குள்ளேயே வச்சிருந்தான். இப்படி கொஞ்ச நேரத்திலேயே படக கரைக்கு கொண்டு வந்தான். அப்பவே துரை பயத்துல தலகால புரியாம உக்காந்துருந்தான். கரையில மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் நின்னு இருந்தாங்க. பாத்தீங்களா, இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் அவங்களோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம 4000 ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. ஆனா நீ உக்காந்த இடத்திலேயே கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு படகுக்கு இவ்வளவு காசு கொடுங்க, மீனை இந்த விலைக்கு தான் விக்கணும்னு நீ உக்காந்த இடத்திலேயே சொல்லுவியா? மனுஷனா பிறந்தவன் உன்ன மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது. இன்னையிலிருந்து உன்னோட படகு எங்களுக்கு வேண்டாயா. எங்க மேல எந்த அதிகாரமும் உனக்கு இல்ல. இதுக்கப்புறம் எங்க வழிக்கு வந்த உன்னை இந்த படகுலிய கட்டி நடு சமுத்திரத்துக்குள்ள கொண்டு போய் தூக்கி போட்டுருவோம். ಮೊದ್ಲೇ ಅಲ್ಲಿ ஆள ತುಂಬಾನೇ ಜಾಸ್ತಿ. என்ன விட்டுடுங்க, இதுக்கப்புறம் உங்க வழியிலையும் வரமாட்டேன், உங்க வேலைக்கும் அட்ட வரமாட்டேன், நான் வேற வேலை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அந்த துரை அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. வீரண்ணா தைரியத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையிலிருந்து துரை அவங்க வழிக்கே வரல. வீரண்ணா படகு செய்யற வேலையே செஞ்சுக்கிட்டு படக குறைவான விலைக்கு வித்தாரு. மீன் வியாபாரிங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. துரை அந்த பயத்துல மீன் சாப்பிடுறத கூட விட்டுட்டாரு.